பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியாமல் இருக்குது. இந்த உலகத்தில் ரட்சிப்புன்ற வார்த்தை அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறாங்களே கண்டி. ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். வசனம் அழகாக நிறைய காரியங்களை பார்க்குறோம். வசனங்களிலிருந்து தான் நாம் இதை தெரிந்து கொள்ள முடியும். கடவுள் இந்த பூலோகத்துக்கு வந்து தன் ஜீவனை தந்து இந்த ரட்சிப்புன்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்காக ஏற்படுத்திட்டு போனது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரட்சிப்பு என்பது பொதுவாக பாவம், தண்டனை, நித்திய அழிவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இவைகளிலிருந்து விடுதலை பெற்று நாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே சேரும்படிக்கும் தான் ரட்சிப்பு என்ற பாத்திரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர்கள். மிகப்பெரிய அவசியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை எல்லாவற்றையும் நமக்குள்ளே வைத்து கொண்டு அதை மனுஷங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்படி சொன்னாலும் அந்த மனுஷனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் என் சிறுவயது முதற்கொண்டு இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்திருக்கிறேன். இனி இதை நான் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லும்போது அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பை கொடுப்பார். அவர் பட்ட பாடுகள் நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பது வேதாகமத்தில் வலியுறுத்தக்கூடிய மிகப்பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்குள்ள பாவம் இல்லாமல் கிடையாது. ரோமர் 3:23 சொல்கிறோம், நாம் அனைவரும் பாவம் செய்தவங்க. நான் பாவி, நான் என்ன பாவம் பண்ணுறேன்னு யாராலையும் கேட்க முடியாது. நாம் எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். அதனால தான் ரோமர் 6:23 பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு எதுனா மரணம் சொல்லுது. மரணம் எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் நித்திய மரணம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. நித்திய மரணத்திற்காக யாரும் அழைக்கப்படவில்லை. இதற்காக தான் தேவன் என்ன பண்ணார்? சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவை தியாகத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பையும் அதன் நிமித்தமாக ரட்சிப்பு என்ற பாத்திரத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்படியாகவும் கர்த்தர் பாராட்டின கிருபை அது மிகப்பெரியது. எனவே தேவனுடைய உறவுக்கும் தடையா இருக்கிற ஒரே காரியம் எதிரானா பாவம். நம்ம தேவனோட உறவிட வேண்டும் என்றால் பாவத்தை உள்ள வச்சிருந்தால் தேவனோட உறவிட முடியாது. எனவே இந்த ரட்சிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, ரட்சிப்பு எது நிமித்தமாக வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்வதை விட்டுவிட்டு கர்த்தரோடு உறவிட வேண்டும் என்றால், பாவத்தை விட்டுவிட்டு அதை மீண்டும் செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் ஒப்புரவாகிற அந்த உறவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பு என்ற பாத்திரத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள். இதை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரா? இலவசமாய் கொடுக்கிறாரா. அதனால் நித்திய ஜீவன் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும். தேவனுடைய பரலோகத்திலே நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் பலப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, அதன் நிமித்தமாக வசனத்தின் நிமித்தமாக நீங்கள் பலப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ள நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகிறேன். ரட்சிப்பு என்பது மிக எளிமையாக சொன்னால் தேவனுக்குள் நீங்கள் வருவது. உலகத்தின் பாவங்களை வெறுத்து செய்த பாவங்களை விட்டு கர்த்தருக்குள் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்க விரும்புகிற காரியத்திற்குள்ளாய் நீங்கள் உள்ளே வரும்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதில் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர் நாமத்தில் விசுவாசிக்கிறேன்.